சரி அம்மா, எழுதி கொண்டோமா? பிள்ளைகள் முதல் 3 வினாக்களுக்கும் பதில் அளிச்சுட்டா சொல்லுங்க பிள்ளைகள். சரி, அடுத்த வினா காட்டுறேன். சரி அம்மா, ஓகேவா? சரணி எழுதிட்டமா? ஓகேவா? நான்காம் வினா பாருங்க பிள்ளைகள். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றறி முரசின் வேந்தரம் குன்றும் கொண்டார். இங்கு முரசின் வேந்தர் யாவர்? எம் குன்று என்பதில் குறிப்பிடப்படும் குன்று எது? ஐந்தாம் வினா. கண்ணல் மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாழேன். இவ்வடிகளில் தலைவனின் எத்தகைய மனநிலை உணர்த்தப்படுகின்றது? கஞ்சமுகம் என்பதன் பொருள் யாது? ஆறாம் வினா. வளந்தருவி வெட்டும் இளந்தாரிமாரை நாவூர் வராமல் காரும் ஐயனாரை. எங்கு குறிப்பிடப்படும் கிராமிய நம்பிக்கை யாது? எங்கு குறிப்பிடப்படும் காவல் தெய்வம் எது? திரை பிள்ளைகள் ஓகேவாமா? எழுதிட்டமா? சரி எழுதியாச்சு. ஓகேவாமா? சரி, அடுத்து பார்ப்போம். ஏழாம் வினா பாருங்க. பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வலையே. இங்கு தலைவனின் சிறப்பு எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது? வளையல்கள் செறிந்தமைக்கான காரணம் யாது? எட்டாம் வினா.
நெடுநீர் குட்டத்து துடுமெனப் பாய்ந்து குளித்து மடக்கொண்ட கல்லாவிலம். கல்லாவிலமை என்பது யாது? இப்பாடலடி இடம்பெற்ற நூலது. எட்டாம் வினா, இப்பாடலடி இடம்பெற்ற நூலது. 9வது, கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். கலாக்கால் குழாத்து எனும் தொடர்கள் புலப்படுத்துவன யாவை? 10ஆம் வினா, சீரெடுத்த புலையற் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். இங்கு சாரர்கள் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? இங்கு கையாளப்பட்டுள்ள அணி யாது? சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? எழுதிக்கிட்டோமா? இல்லை விடைகள் மாத்திரம் தான் எழுத போறோம். வினாக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியும் நீங்க எழுதி கொள்ளணுமா இருந்தா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே சரிதானே பிள்ளைகள்? சரி, 10 வினாக்களுக்கான விடைகள் எழுதிட்டோம் நாங்க. ஆமாவா? சார். ம். சரி. சரி, இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். குறுநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள். இக்கூற்றை கூறியவர் யார்? சொல்லுங்க. எழுதுனீங்களா பிள்ளைகள்? அதற்கு சரியான பதில் எழுதியிருந்தவங்க சரோட பேசலாம். குறுநாடு என குறிப்பிடப்படும் நாடு எது? பவி சொல்லுங்கம்மா. சேர நாடு சார். சரி. பிறந்தானும் உளனென்ன பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்றான். இங்கு பிரியாதான் என குறிப்பிடப்படுபவர் யார்? தலைவன். பயந்த என்பதன் பொருள் பெற்றெடுத்து.
ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாக வாதத்திற்கு வரலாம். இங்கு வாதத்திற்கு வருமாறு அழைத்தவர் யார்? ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். இக்கூற்றினூடாக வெளிப்படும் விடயம் யாது? நாவலரின் துணிவு சட்டசபைக்கு ஆளுநர்களை தெரிவு செய்தார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றறி முரசின் வேந்தரம் குன்றும் கொண்டார். இங்கு முரசின் வேந்தர் யாவர்? சேரன் செங்கோட்டையன். விளங்கலாமா? சேரன் செங்கோட்டையன். எம் குன்று என்பதில் குறிப்பிடப்படும் குன்று எது? பொதிகை மலை. கண்ணல் மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாழேன். இவ்வடிகளின் தலைவனின் எத்தகைய மனநிலை உணர்த்தப்படுகிறது? காதலால் வருந்தும் மனநிலை. கஞ்சமுகம் என்பதன் பொருள்? அழகான முகம். வளந்தருவி வெட்டும் இளந்தாரி மாறை நாவூர் வராமல் காரும் ஐயனாரை. இங்கு குறிப்பிடப்படும் கிராமிய நம்பிக்கை. ம்? விளங்கலாமா? நாவூர் நாவூர். இங்கு குறிப்பிடப்படும் காவல் தெய்வம் எது? ஐயனார். பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வலையே. இங்கு தலைவனின் சிறப்பு எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது? உண்மையான காதல். பொய்களுடைய ஊர் தலைவன். விளங்கலாமா? சொல்லுங்க திரும்ப. நீர்நிலைகள் பொய்களின் போற்றை கொண்ட மருத நிலத்தலை. வளையல்கள் செறிந்தமைக்கான காரணம் யாது? தலைவன் தலையை விட்டு பிரிந்து சென்றாலும் தலைவி மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆகவே அவளது உடல் மெலியவில்லை. நெடுநீர் குட்டத்து துடுமெனப் பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லாவிளமை. கல்லாவிளமை என்பது யாது? அறியாமை. இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குலாத்து பேதை புகழ். கலாக்கால். தூய்மையற்ற. குலாத்து. சான்றோரின் கூட்டம். சான்றோர். சீரெடுத்த புலையற் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். இங்கு சாரர்கள் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? அறிஞர். அறிஞர் சார். வீரர்கள். படை வீரர்கள். இங்கு கையாளப்பட்டுள்ள அணி யாது? ஓமையணி. ஓமா. சரி, ஐந்தாவது கேள்விக்கு கொஞ்சம் விட சொல்லுங்க. ஐந்தாவது கேட்கல. அணி. கண்ணல் மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்தில் வாழேன். இவ்வடிகளில் தலைவனின் எத்தகைய மனநிலை உணர்த்தப்படுகிறது? காதலால் வருந்தும் நிலை. கஞ்சமுகம் என்பதன் பொருள்? முகம். சரி, இப்ப நீங்க பதில்கள் சொல்லியிருக்கீங்க, ஆமாவா? இப்ப நீங்க சொன்ன பதில்கள் எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அதே சந்தர்ப்பத்தில் நீங்க எழுதின பதில்களுக்கான புள்ளிகளையும் போட்டுக்கொண்டு வாங்க. சரியான பதில்கள் இருந்தா அதற்கேற்றாற்போல் புள்ளிகளை போடுது. சரி. குறுநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான். இக்கூற்றை கூறியவர் யாருன்னு சொன்னா தர்மன். இந்த பாடம் கிருஷ்ணன் தூது சருக்கம். கிருஷ்ணன் தூது சருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் கிருஷ்ணன் தூது சருக்கம்னு சொல்லுவோம். இந்த பாடம் நாங்க இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன், ஆமாவா? சரி, அப்ப நாங்க படிக்கணும். அதே சந்தர்ப்பத்துல இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள். 12ஆம் மாதம் உங்களுக்கு பரீட்சை அப்படிங்கிறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியதை நாங்க குறிப்பிடுறேன். அதை ஞாபகப்படுத்துறேன். 12ஆம் மாதம் உங்களுக்கு பரீட்சை நடைபெறும். குறுநாடு என குறிப்பிடப்படும் நாடு எது? அஸ்தினாபுரம். குறுநாடுன்னு சொல்றது அஸ்தினாபுரம். அடுத்து பிறந்தானும் முளனென்ன பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்றான். இங்கு பிரியாதான் என குறிப்பிடப்படுபவன் யாருன்னு சொன்னா இலக்குமணன். இது எந்த பாடத்தோடு தொடர்புடையது? குகப்படலம். இதோடு புகப்படலம். பயந்த என்பதன் பொருள். பயந்தன்னு சொன்னா பெற்ற அல்லது என்றெடுத்த. ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாதத்திற்கு வரலாம். இங்கு வாதத்திற்கு வருமாறு அழைத்தவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். இக்கூற்றின் ஊடாக வெளிப்படும் விடயம் நாவலரின் வாதத்திறன். ஓமா,
அதுக்கு நாவலரின் துணிவு அப்படின்னு ஓ போடலாதா? அதுதான் அவருடைய துணிவு தான். அவர் எது என்ன துணிவு அவருக்கு இருக்கு? வாதிக்கக்கூடிய துணிவு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு அது சார். வாதத்திறன் இருக்கக்கூடிய துணிவுனால தான் என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாகவோ அதற்கு வரலாம். எங்கு காணப்படும் அடுக்கு தொடர்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. 3 சார். 3 சார். ஒருவர் ஒருவர் இருவர் இருவர் கூட்டம் கூட்டம். சரியா பிள்ளைகள்? அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த தொடரை தந்துட்டு இதுல ஒரு சொல்ல வந்து எடுத்துட்டாலும் இதே பொருளை தரும். அவ்வாறு அகற்ற வேண்டிய சொல் எதுன்னு கேட்கிறாங்க. அன்றி. அன்றி. அன்றிங்கிற சொல்ல இல்லாமலும் நாங்க இதே பொருளை பார்க்கலாம். ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ பலர் கூட்டம் கூட்டமாக வாதத்துக்கு வரலாம்னு சொன்னாலும் இதே பொருளை தரும். சரியாம்மா? ஆகவே அன்றிங்கிற சொல்ல அதுல இருந்து என்ன செய்யலாம்? நீக்கலாம். நீக்கினாலும் அதே பொருளை தரும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே. ஓகே சார். அடுத்து கவனிங்க பிள்ளைகள். இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்றறி முரசின் வேந்தரம் குன்றும் கொண்டார். இது வந்து பிள்ளைகள் சாதாரணமா அற்றை திங்கள் என்கின்ற பாடத்தோடு தொடர்புடையது. இங்கு முரசின் வேந்தர் யாவர் அப்படின்னு சொல்லிவினா யாரோ சொன்னீங்க, சேர சோழ பாண்டியன் சரியா சொன்னீங்க. எம் குன்று அப்படின்னு சொல்றதுக்கான பதில் சரியா இருக்கல. எம் குன்றுன்னு சொல்றது பரம்பு மலை. அற்றை திங்கள் பாடம் சரி இன்னும் சொல்லி தரல அப்படியா? சார். சரி. அடுத்து பாருங்க. கண்ணல் மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாழேன். சதன பிள்ளைகள், இவ்வடிகளில் தலைவனின் எத்தகைய மனநிலை உணர்த்தப்படுகிறதுனா காதல் மீது கொண்ட உறுதி. மண்ணிலத்தில் வாழேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணல் மொழி கேளாது. கண்ணல்னு சொன்னா கரும்பு போன்ற மொழி கேளாது. கஞ்சமுகம் நோக்காது. கஞ்சமுகம்னு சொல்றது தாமரை போன்ற அந்த முகத்தை பார்க்காது. இந்த மண்ணிலத்துல நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்வதின் ஊடாக அந்த காதல் மீது காதலன் கொண்ட உறுதி தாங்க சொல்லப்பட்டிருக்கு. கஞ்சமுகம்னு சொல்றது தாமரை போன்ற முகம். சார் அழகான முகம் வருமா? அழகான முகம் இல்லம்மா, கஞ்சல்னு சொன்னா தாமரை. சரியாம்மா? ஓகே சார். இது வந்து சதன பிள்ளைகள் தத்தை விடு தூதுன்னு சொல்லக்கூடிய பாடத்திலிருந்து வந்த ஒரு வினாவா இருக்கு. அவை தத்தை விடு தூதும் சரி இன்னும் உங்களுக்கு சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஓ சார். அப்ப ரிட்னன் தூது சருக்கம், தத்தை விடு தூது, அற்றை திங்கள் இந்த 3 பாடமும் சொல்லித்தரல. ஏனைய பாடங்கள் எல்லாமே சொல்லி தந்துட்டேன். ஆமாவா? அடுத்து பாருங்க பிள்ளைகள். வளந்தருவி வெட்டும் இளந்தாரிமாரை நாவூர் வராமல் காரம் ஐயனாரை. எங்கு குறிப்பிடப்படும் கிராமிய நம்பிக்கை எனது சொன்னீங்க சரியா? நாவூர் படை. எங்கு குறிப்பிடப்படும் காவல் தெய்வம் வந்து ஐயனார். அதுவும் சரியா சொன்னீங்க. பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் சரிந்தன வலையே. சரிதானே பிள்ளைகள்? இந்த பாடல் என்ன பாடல்மா? குறுந்தொகை பாடல். குறுந்தொகை பாடலினுடைய ஆசிரியர் யார்? தும்பி சேர்க்கீரன். இங்கு தலைவனின் சிறப்பு எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது? நல்ல தேர்களையும் பொய்களையும் உடைய ஊர் தலைவன் சிறப்பிக்கப்படுகின்றான். இது சரியா சொல்லிட்டீங்க. வளையல்கள் செறிந்தமைக்கான காரணம் என்ன? தலைவனுடைய நட்பை, காதலை தலைவி நினைத்தமையால். அதையும் கொஞ்சம் சொல்லிருந்தீங்க. ஏன்னாமா தெளிவா சொன்னீங்க. ஆமாவா? அடுத்து நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லாவிலம். கல்லாவிலமை என்பது வஞ்சனை இல்லாத இளமை. கல்லா இளமை என்னமா? கல்வி அறிவில்லாத இளமை போடலுமா? ஓம் கல்வி அறிவில்லாத இளமை. இல்ல இல்ல இல்ல, கல்வி அறிவு இல்லாத. கல்லாயின்னு சொன்னோன்னே நீ கற்காமல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படியா? அந்த இளமை இல்லை. இது வந்து எந்த பாடத்தோடு தொடர்புடையது? புறநானூறு பாடலோட தொடர்புடையது. இனி நினைந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலோடு நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லாயிலம். அப்ப நெடுநீர் குட்டம், அப்ப அந்த ஆழமான நீர் பரப்புல என்ன செய்யறாங்க? துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை, வஞ்சனை இல்லாத அந்த துடிப்பு உள்ள இளமை.
அப்ப இளமை காலத்தின் செயற்பாடுங்க சொல்லப்பட்டதா சொல்லியிருந்தேன் சார், ஞாபகம் இருக்கா? ஆம் சார். ஆ இப்பாடலில் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. என்ன பிள்ளைகள்? புறநானூறு. நாங்க அடுத்ததா பார்க்க போறோம் 9ஆம் வினா. கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குலாத்து பேதை புகழ். கலாக்கால்னு சொல்றது வந்து கழுவாத கால். தூய்மையற்ற குலாத்துனா கால். அவை இடத்து சொல்லுங்கம்மா. தூய்மையற்ற கால்னு போடு. தூய்மையற்ற கால், கழுவாத கால் தான். அவை இடத்து, குலாத்துனா அவை இடத்து அல்லது சபை இடத்து. சீரெடுத்த புலையற் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். இங்கு சாரர்கள் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? யாவர்? பகைவர்கள். பகைவர்கள் அல்லது படை வீரர்கள் அல்லது மன்னர்தம் படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் சரி. இங்கு கையாளப்பட்டுள்ள அணி என்ன அணி? உவமை அணி. சரியா பிள்ளைகள்? இப்ப ஒரு வினாவுக்கு 2 புள்ளி, ஆனாவுக்கு 1 புள்ளி, அவனாவுக்கு 1 புள்ளி என்ற அடிப்படையில நீங்க பாருங்க எத்தனை புள்ளி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. 20க்கு நீங்க எத்தனை புள்ளின்னு சொல்லி பாருங்க. இருபதுக்கு 20 இருக்கா பிள்ளைகள்? 18, 16, 20க்கு 19 சார். 19. ஆனாக்கு 2 மார்க்ஸ், ஆவணாக்கு 2 மார்க்ஸ். இல்லம்மா, ஆனாவுக்கு 1, ஆவணாவுக்கு 1. அப்பத்தானே 20 வரும். ஆனாவுக்கு 1 புள்ளி, ஆவணாவுக்கு 1 புள்ளி. இப்போ ஒரு வினாவுக்கு 2 புள்ளி. 10ஆம் வினாவுக்கு 2 புள்ளி தான் வரும் மொத்தமாவே. 18 சரண்யா. 19 கூடுதலான புள்ளி எடுத்திருக்கீங்க அப்படியா? சரி, 19ங்கிறது பரவாயில்லம்மா. 16க்கு மேல எடுத்திருக்கீங்களா பிள்ளைகள்? 16 புள்ளிக்கு மேல எடுக்க முடியுதா உங்களால? ஆம் சார். 16க்கு மேல புள்ளிகள் எடுக்கக்கூடியதா இருக்கணும் பிள்ளைகள். அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த பகுதியில இன்னும் நாங்க படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்ப முதல் 10 வினாக்கள் இவ்வாறு அமைய போகிறது. சோதனை பிள்ளைகள், அதே போன்று இன்னும் சில வினாக்கள் உங்களுக்கு தெரிவு செய்து வைத்திருக்கிறேன். அது அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம் நாங்க. சரி, அடுத்து நாங்க 2வது வினா தொகுதி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்க போறோம். 2ஆம் வினா தொகுதியில பிள்ளைகள் 5 வினாக்கள் இருக்கும். ஆமாவா? 5 வினாக்கள் இருக்கும். இந்த 5 வினாக்களுக்கு உங்களுக்கு ஒரு வினாவுக்கு வந்து 4 புள்ளி என்ற அடிப்படையில் இங்க 5 வினாக்கள். 5 வினாவுக்கு ஒரு வினாவுக்கு 4 புள்ளி, ஆனாவுக்கு 2 புள்ளி, ஆவணாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில மொத்தமா 20 புள்ளிகள் என்ன செய்யப்படும்? இந்த பகுதிக்கு வழங்கப்படும். ஆமாவா? சரிம்மா. இப்ப இந்த 20 புள்ளிகளை நீங்க எப்படி பெற போறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த ஒவ்வொரு வினாவையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு வினாவுக்கு சரியான பதிலை மாத்திரம் எழுதுறீங்க. ஆனாவுக்கு சரியான பதில், ஆவணாவுக்கு சரியான பதில் எழுதுனா போதும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதுவோமா? ஓகே சார். சரி, எழுதிட்டு சொல்லுங்க. முதலாம் வினா எழுதிட்டா சொல்லணும். ஓகே. எழுதிட்டீங்களாமா?
சரி. அடுத்து இரண்டாம் வினாவுக்கான பதில். கலியும் பிழைப்பொருள் தள்ளி இந்த பாடலை கொடுத்துட்டு கேட்கிறாங்க. கவியாற்றல் மிக்க புலவர்களுடைய பொது இயல்புகளாக குறிப்பிடப்படுபவை எவை? காலமேக புலவரின் கவியாற்றல் எவ்வாறு விளக்கப்படுகின்றது? சரியாம்மா, எழுதிட்டமா? பிள்ளைகள் பேசுங்க. ஓகே. அடுத்து மூன்றாம் வினா. முழங்கு திரை புனல் அருவி இந்த பாடல் கொடுத்துட்டு இப்பாடலில் அருவியின் செயற்பாடு யாதுன்னு கேட்கிறாங்க. குற்றால நாதருடைய சிறப்பு யாதுன்னு கேட்கிறாங்க.
சரி பிள்ளைகள், மூன்றாம் வினா எழுதிட்டோமா? இல்ல சார். ம். சரி பிள்ளைகள், எழுதிட்டோமா? மூன்றாம் வினாக்கு விடை எழுதிட்டோமா? ஓம் சார். நான்காம் வினா பிள்ளைகள் ஒரு பந்தி தாராங்க. சோதனை பிள்ளைகள், அப்ப இது இந்த பாடம் வந்து தமிழர் பண்பாடோடு தொடர்புடைய பாடமா இருக்குது. சோதனை பிள்ளைகள், அப்ப இந்த பாடத்தை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா படிக்க போறோம். இப்ப நீங்க படிக்காட்டையும் விடை எழுத முடியும். இந்த பந்திக்குள்ள தான் இந்த வினாவுக்கான விடை இருக்குது. ஓகே. ஓகே.
சரியாம்மா, ஓகேவா? எழுதிட்டோமா? ஓகேவா பிள்ளைகள்? இது 5ஆம் வினா. இதுவும் அதே போல் தான். ஒரு பந்தில இருந்து தான் விடக்கி நாங்க போக போறோம். சோதனை பிள்ளைகள், இப்ப இந்த பந்தியில தான் அதுக்கான விடையும் இருக்க போகுது. இங்கு நல்ல சினிமாவின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுபவன யாவை? ஒரு சினிமா எப்பொழுது பல்சுவை நிகழ்ச்சி ஆகிறது? இதுதான் வினா. அந்த வினாவுக்கான விடைகள் இந்த பந்திக்குள்ள தான் இருக்க போகுது. தேடி எழுதுங்க பாப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? செய்துட்டோமா? சரியா பிள்ளைகள்? செய்துட்டோமா? அதற்கான நேரம் தேவைப்படுதா? ஓம் சரி. சரி, செய்துட்டு சொல்லுங்க பாப்போம். சரியாம்மா, ஓகேவா? எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியாம்மா? ஓம் சரி, இப்ப கவனிப்போம் பிள்ளைகள். நாங்க எவ்வாறு அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்ப முதலாம் வினா பாருங்க பிள்ளைகள். அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். இந்த பாடலடியை தந்துட்டு உங்களுக்கான வினா கேட்கிறாங்க. அடக்கமுடையாரது இயல்பு என்னம்மா? அடக்கமுடையாரது இயல்பு என்னது?
தனக்கு தகுதியும் சந்தர்ப்பம் வரும் வரை அடக்கத்துடன் காத்திருத்தல். காத்திருப்பர். அப்ப இது ஒரு இலகுவான பதில் வினாவா? மடைத்தலை என்பதன் கருத்து என்ன பிள்ளைகள்? வாய்க்கலாம். இவ்வளவுதான் விட இருக்கு. சதன பிள்ளைகள் அப்ப பாருங்க, அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. சதன பிள்ளைகள் இங்கு உருமீன் அப்படின்னு சொன்ன என்ன பிள்ளைகள்? பெரிய சதன பிள்ளைகள் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுவாய் பயனிலைகளை சொல்லுங்க. எழுவாய் கொக்கு பயனிலை வாடி இருக்கும். சதன பிள்ளைகள் கடக்க கருதவும் வேண்டாம்னு சொன்னா வெல்ல நினைக்கவும் வேண்டாம். வெல்ல நினைக்கவும் வேண்டாம். சிறுதானி பிள்ளைகள் இப்பாடலை பாடியவர் யார்? ஔவையார். இப்பாடலடி இடம்பெறும் நூல் எது? வாக்குண்டாம் என்பதற்கு வழங்கப்படும் மறுபெயர் என்னமா? மூதுரை. சரி, இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வரலாம். இது போல வினாக்கள் மாறி 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 கேட்கப்படலாம். அப்ப எல்லா வினாக்கும் விடையளிப்பதற்கு நீங்க தான் தயாராக இருக்கணும். அடுத்து கலியும் பிழை பொருள் தள்ளி இந்த பாடல் அடியை தந்துட்டு கவியாற்றல் மிக்க புலவர்களுடைய பொது இயல்புகளாக குறிப்பிடப்படுபவை அவை. இப்ப அவங்களுடைய பொது இயல்பு என்ன? நல்ல நூல்களை கற்று உணர்ந்தவர்கள், பொருட்பிழைகளை தவிர்ப்பவர்கள், அழகிய கவிதைகளை இயல்பாக படைப்பவர்கள். சதன பிள்ளைகள் அப்ப கலியும் பிழை பொருள் தள்ளினா சதன பிள்ளைகள் கழிக்கத்தக்க பிழையான பொருட்களை நீக்கி கடலாகிய நல்ல நூல்களை தமது அறிவு பசிக்காக உண்டு வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு, அப்படின்னா நீர்நிலைகளால் வலிந்து வரக்கூடிய பொதிகை மலையை துணை கொண்டு வனப்பு மிக்க கவிதைகளை பாடும் புலவர்கள் எழுதியிருந்தாலும் சரி. அவ்வாறு எழுதினீங்களா? அப்ப காலமேக புலவரின் கவி ஆற்றல் எவ்வாறு விளக்கப்படுதுன்னா, அப்ப பாருங்க பிள்ளைகள், இதை சொல்றோம் நாங்க. அப்ப கவிதைகளை பொழியும் புலவர்களின் மனதில் இடித்து முழங்கி மின்னி பொழியும்படியாக என கவியாற்றல் மிக்க புலவர்கள் அஞ்சும் கவி படைக்கும் வல்லமை உடையவராக காலமேக புலவரின் கவியாற்றல் விளக்கப்படுகிறது. சதன பிள்ளைகள், ஆகவே மேல நாங்க பார்த்தோம் கவியாற்றல் மிக்க புலவர்களினுடைய இயல்பு. அத்தகைய புலவர்களினுடைய மனதுல காலமேகரை பத்தி நினைச்சா என்ன நடக்கும்னு சொன்னா, சதன பிள்ளைகள் இடி போல் இடித்து மின்னல் போல் மின்னி கவிமலை பொழியும்படி காலமேகம் புறப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம்? அஞ்சுவாங்களாம். அப்பாறு அஞ்சும் படிக்கு கவி படைக்கும் ஆற்றல் மிக்கவர் தான் யாரு? காலமேக புலவர். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு இதற்கான பதில் எழுதி கொள்ள முடியுமா? சரி, இந்த பாடல்ல மிக முக்கியமான 2 வினா இதுதான். கவியாற்றல் மிக்க புலவர்களின் பொது இயல்பு என்னன்னு கேட்பாங்க, காலமேக புலவரின் கவியாற்றல் என்னன்னு கேட்பாங்க. அடுத்து பிள்ளைகள் கலியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடல், நன்னூலாம் கடல்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன அணி கையாளப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. நன்னூலாம் கடல் சொல்ற இடத்துல உருவக அணி. புலவர்களுடைய மனதை இடித்து முழங்கி மின்னி அப்படின்ற இடத்துல புலவர் மனத்தை அப்படின்னு சொல்றது என்ன அணி? அது உருவக அணி. 2 இடத்துல உருவக அணி இருக்குது. நன்னூலாம் கடல்னு சொல்றதும் உருவக அணித்தான், புலவர் மனத்தைன்னு சொல்றதும் உருவக அணித்தான். சரியா பிள்ளைகள்? கால் கொண்டுனா நிலை கொண்டு அல்லது துணை கொண்டு. வன் கவிதைன்னு சொன்னா அழகான கவிதை, வனப்பு மிக்க அழகிய கவிதை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப காலமேக புலவரின் இயற்பெயர் என்னமா? வரதன். காலமேக புலவர் வாழ்ந்த காலப்பகுதி எது? நாயக்கர் காலம். விளங்குதா பிள்ளைகள்? சரி, அடுத்து கவனிங்கம்மா. முழங்கு திரை புனல் அருவி, இது எந்த பாடத்தோடு தொடர்புடைய பாடல்னு சொல்லுங்க. குற்றால குறவன். அப்ப இதுல 2வது பாடல் முழங்கு திரை புனல் அருவி கலங்கென முத்தாடும் முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். இது வரைக்கும் தான் சரிதானே பிள்ளைகள் இந்த அருவியினுடைய செயற்பாடு காணப்படுது. அப்ப அருவியினுடைய செயற்பாடுகள் என்னது? முழக்கமிடும் அலைகளை உடைய அருவி. ஆமாவா?
அடுத்து கலங்கு விளையாடுவது போல முத்துக்களை வாரி கொண்டு வரும், அதுவும் சரியா? ஆம் சார். அதுக்கு அந்த ரெண்டு குறிப்பையும் எழுதிட்டு அடுத்து முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டு ஓடும், அதுவும் எழுதணுமா இல்லையா? எழுதலாம். எழுதணும். அந்த 3 செயற்பாடும் சாதனை பிள்ளைகள் அருவியினுடைய செயற்பாடு தான், ஆமாவா? ஆம் சார். முழக்கமிடக்கூடிய அலைகளை உடையதா இருக்குது, கலங்கு விளையாடு போவது போல முத்துக்களை வாரி கொண்டு வருது, அடுத்து முற்றமெங்கும் பறந்து பெண்களினுடைய சிற்றிலை என்ன செய்து கொண்டோடுது, ஆமாவா? ஆம் சார். இந்த 3 குறிப்பும் நீங்க கட்டாயமா அருவியினுடைய செயற்பாடுன்னு கேட்டா எழுத வேண்டி வரும். அடுத்து குற்றால நாதருடைய சிறப்பு. குற்றால நாதரின் சிறப்பு என்ன? அடியவர்களுக்கு அருள் வழங்கும் கொடைத்தன்மை மிக்கவர், குறும்பலாவடியினில் கோயில் கொண்டிருப்பவர், அதுதானே சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா வழங்கு கொடை மகராசர் குறும்பளவின் ஈசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆம் சார். அதுதான் குற்றாலநாதரின் சிறப்பு. அதாவது அடியவர்களுக்கு அருள் வழங்கும் கொடைத்தன்மை மிக்கவர், குறும்பலாவடியினில் கோயில் கொண்டிருப்பவர். சரியாம்மா? ஓகேவா? ஓகே சரி. இப்ப இதுல இருந்து இன்னும் சில வினாக்கள் வருமா பிள்ளைகள்? கிழங்கு கிள்ளி தேனடித்து வளம் பாடி நடிப்போம். கிம்புரினா பிள்ளைகள்? யானை. கிம்புரி ஆண் யானை. கொம்புன்னு சொன்னா தந்தம். தந்தம். வெம்பு திணைனா வருத்த திணை. செல்லும் குரங்குன்னு சொன்னா இளமையான குரல். தேமாவின் பழங்களை பந்தடிக்கும். தேமானா இனிமையான இனிமையான மாவினுடைய பழங்களை பந்தடிக்கும். தேனலர் சம்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். இங்கு காணப்படும் அணி என்னமா? சரிதான பிள்ளைகள்? இவ்வாறு பல வினாக்கள் இந்த ஒரு பாடலை வச்சுக்கொண்டே வரலாம். சரிதான பிள்ளைகள்? இப்பாடல் இடம் பெற்றுள்ள இலக்கியம் எதுன்னு கேட்கலாம். திருக்குற்றாலக்குறள். இப்பாடலினுடைய ஆசிரியர் யார்? திருக்கூடராசப்ப கவிராயர். கவிராயர். சரியாமா? இப்ப இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வரலாம். இதுதான் வரும்னு சொல்ல இது போல இப்ப பாருங்க, ஒரு பாடலை வச்சுக்கொண்டே இவ்வாறான வினாக்கள் என்ன செய்து வந்து கொண்டு இருக்குது. சரி, அடுத்து பாருங்க, ஒரு பந்தி. இப்ப இந்த பாடத்தை நாங்க படிக்காட்டியும் கூட இந்த வினாக்களுக்கு நாங்க விடையளிக்க கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த பந்திக்குள்ள தான் விடையே இருக்க போகுது. இப்ப தமிழர் பண்பாடோடு தொடர்புடைய ஒரு பந்தி தான் தந்திருக்காங்க. அதுல இருந்து தான் இங்க வினா வருது. தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமயத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. இதுல இருக்கா இல்லையா விட? அதுல இருக்குது. அவ பாருங்க, தமிழர் பண்பாட்டை அடிப்படையாக கொள்கையை மாற்றம் அடையவில்லை. சோதனை பிள்ளைகள், பிற சமயங்களை போதித்த பார்ப்பனரும் சமணரும் புத்தரும் ஐரோப்பிய கிறிஸ்தவரும் மகமதியாரும் தமிழ் பண்பாட்டை தழுவ முயன்றனர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்றவங்க யாரு யாரு? சோதனை பிள்ளைகள், இந்த வினாவுக்கு விடையளிப்பது சிரமமான ஒரு விடயமா? இலகுவானது. ஏன்னா எங்களுக்கு பந்தியில விட இருக்கு. சரி, அடுத்து வினா கேட்கிறாங்க. தமிழர் பண்பாடு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கு காட்டப்பட்டுள்ள ஆதாரம் என்ன? தமிழர் பண்பாடு காலடைவில் மாற்றங்கள் அடைந்ததில்லை, ஆனால் வளர்ச்சி அடைந்துள்ளமை. பிற சமயங்களை போதித்த பார்ப்பனரும் சமணரும் புத்தரும் ஐரோப்பிய கிறிஸ்தவரும் மகமதியரும் தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்றமை. அதனால அது என்ன செஞ்சிருக்கு? வளர்ச்சி தானே அடைஞ்சிருக்கு, ஆமாவா? சரி, அப்ப இங்க இலகுவா என்ன செய்யறோம்? நாங்க இந்த வினாவுக்கான விடைய இந்த பந்தில இருந்து எடுத்து எழுதிடும். சரியா பிள்ளைகள்? அப்ப இது உங்களுடைய சமயோஜித சிந்தனையை வச்சுக்கொண்டே இதுக்கான புள்ளிகளை எடுக்கக்கூடியதா இருக்கும். சரி, அடுத்து பிள்ளைகள் கவனிங்க. இது எது நல்ல சினிமா நாங்க படிச்சிருக்கோம். இங்கு நல்ல சினிமாவின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுறதுன்னா மையக்கருத்து பொதிந்துள்ள காட்சி அமைப்பு இருக்கணுமா, காட்சி அமைப்புக்கு பொருந்திய காட்சி படிமம் இருக்கணுமா, அதற்கு பொருந்திய ஒளி காணப்படணும். சாதனை பிள்ளைகள், இதுதான் நல்ல சினிமாவின் சிறப்பு அம்சங்களாக கூறப்படுது. மையக்கருத்து இருக்கணும், காட்சி படிமத்துக்கு பொருந்திய காட்சி படிமம் இருக்கணும். சாதனை பிள்ளைகள், அடுத்து அதற்கு பொருந்திய ஒளி இருக்கணும். அப்ப சினிமா மொழியினுடைய 3 அம்சங்களும் இவை. மையக்கருத்து காணப்படணும், காட்சி படிமம், காட்சி படிமம், அதுக்கு பொருத்தமான ஒளி.
சரிதானே பிள்ளைகள்? அப்ப சினிமா மொழியின் 3 அம்சங்கள் காட்சி படிமம், ஒளி, படத்தொகுப்பு. இது மூன்றுமே மிக முக்கியமானது. இங்க மைய கருத்தை இங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்ப மைய கருத்துக்கு பொருந்திய காட்சி அமைப்பு அதை மாத்திரம் எழுதிருந்தீங்கன்னா கூட சரி தந்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் இங்க இருக்குது. சினிமா கமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியல்ல, எந்த ஒரு சதனை பிள்ளைகள் படத்திலும் இலையோடும் ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கும். அந்த கருவை சாராத எந்த ஒரு காட்சியும் காட்சி படிமத்துக்கும் ஒளிக்கும் அப்படத்தில் இடம் இல்லை. சம்பந்தமில்லாத காட்சிகள் வந்தால் அது சினிமாவாக அல்லாமல் படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சி ஆறிடும். சதனை பிள்ளைகள், ஆகவே அடுத்த வினா, சினிமா எப்பொழுது பல்சுவை நிகழ்ச்சி ஆகிறது? மையக்கருத்தை சாராத காட்சி படிமம், ஒளி என்பன சம்பந்தமில்லாத காட்சியாக வந்தால் அது சினிமாவாக அல்லாமல் பல்சுவை சினிமாவாக அல்லாம பல்சுவை நிகழ்ச்சியாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாவா? அப்ப இந்த பகுதிக்கும் உங்களுக்கு ஒரு வினாவுக்கு 4 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 20 புள்ளிகள். சரி, இப்ப இந்த 20ல நீங்க எத்தனை புள்ளி எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. சரியா எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. இருபதுக்கு 20 நுக்கா? ஓகேம்மா. 18 இருக்குது, 20ம் இருக்குது. ஓகே, குட். சரிதான பிள்ளைகள்? அடுத்து பகுதி 3ல கட்டமைப்பு வினா பகுதிக்கு நாங்கள் பாரோம். இப்ப இங்க 3வது வினாவுக்கான வினாக்கள் சேர்த்து வந்திருக்கிறேன். ஏற்பாடலில் உழவனின் பொதுநலம், மீனவர் பாடலில் கடல் மீதான நம்பிக்கை என்பன வெளிப்படும் மாற்றினை விளக்குக. அப்படி இல்லைன்னா சங்க பாடல்களில் குறுந்தொகையில் தலைவன் வராத விடத்தும் தலைவி அடைந்த இன்பம், புறநானூற்றில் இளமையின் இனிமை முதுமையின் கொடுமை என்பன புலப்படும் மாற்றை விளக்குக. சதனை பிள்ளைகள், இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு பதிலளிக்க முடியுமா? இந்த வினாக்களை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வகுப்பு வரும்போது கட்டாயமா இந்த வினாக்களுக்கு நீங்க விடை எழுதி கொண்டு வரணும். எழுதிட்டு வருவீங்களா? சரிதானே பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், அப்ப கவனிங்கம்மா. அப்ப இன்றைய தினம் நாங்க என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னா, பகுதி 3ல இருக்கக்கூடிய வினாக்களை நாங்க எவ்வாறு அணுகலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுல முதல் 10 வினாக்கள் பார்த்தோம். அந்த 10 வினாக்களுக்கும் எவ்வாறு பதிலளிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். நீங்களே சில வினாக்களுக்கு எழுதி பார்த்துருக்கீங்க, புள்ளிகளையும் போட்டு பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி பகுதி 3ல 2ஆம் வினா தொகுதியான 5 வினாக்கள் வரும் தானே பிள்ளைகள்? அந்த 5 வினாக்களையும் பார்த்தோம். அதற்கான எவ்வாறு பதிலளிக்கலாம்னு சொல்லியும் பார்த்துட்டோம். அதுவும் உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் சொல்லி நீங்களும் அதையும் பார்த்துட்டீங்க. ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல நீங்க கட்டமைப்பு வினாக்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் நாங்க அடுத்தடுத்த வகுப்புகள்ல கலந்துரையாட இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? இப்ப நீங்க ஒரு உண்மையை சொல்லணும். சேர்த்தந்த இந்த வினாக்களுக்கெல்லாம் நீங்க விடையளிச்சு பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லணும். ஆமாவா? சும்மா பார்த்து கொண்டு மாத்திரம் இருந்தமா? இல்ல, கட்டாயம் பிள்ளைகள். சரி, நீங்க நிறைய பேர் பேசுறீங்கல்ல, ஆனா கட்டாயம் இந்த ஒரு சேரோட இருக்கக்கூடிய ஒரு 1.5 மணித்தியாலம் சதனை பிள்ளைகள் நீங்க கட்டாயம் என்ன செய்யணுமா இருந்தா உங்களுடைய பயிற்சி கோப்பில எழுதணும். வினாக்களை எழுதி பார்க்கணும், விடைகள் அதுக்கு பொருத்தமாக இணைச்சு பார்க்கணும். சதனை பிள்ளைகள், பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கக்கூடாது. நீங்க செயற்பட்டு கொண்டே இருக்கணும். சரி, அப்படியே வினாக்களை காட்டும் பொழுது கட்டாயம் நீங்க அந்த வினாக்களுக்கு விடை எழுதி பார்க்கணும். சதனை பிள்ளைகள், அதுக்கப்புறம் நாங்க சரியான விடைகளை பார்க்கும் பொழுது பொருத்தமா நீங்க திருத்தியும் பார்க்கணும். நாங்க எத்தனை புள்ளிகள் எடுக்கிறோம்ங்கிறத நாங்களே என்ன செய்யணும், எங்களை மதிப்பீடு செய்து கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி, இன்னும் இருப்பது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம். அதனால நீங்க தான் என்ன செய்ய போறீங்க, படிக்க போறீங்க. அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கே சில விடயங்களை தந்துருவேன். நீங்களே பிரசன்டேஷனும் செய்யலாம். சார், இந்த பகுதியை நான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நண்பர்களுக்கு விளங்கப்படுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க முன் வரலாம். சரியா பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளங்காத பகுதிகளை சேர்த்து கேட்கலாம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி, ஓகேம்மா. அடுத்த வகுப்புல என்ன படிப்போம் நீங்களே சொல்லுங்க சார். அதை சொல்லித்தாரு. வேற்றுமைகள். ஓகேம்மா. சரி, அடுத்த வகுப்புல வேற்றுமைகள் எல்லாத்துக்கும் ஓகேவா பிள்ளைகள்? ஓகே.
சரிம்மா, அடுத்த வகுப்புல நாங்க வேற்றுமைகள் தான் படிக்க போறோம். வேற்றுமைகள் படிக்க போறோம்னா வேற்றுமை சொல்லித்தர வரைக்கும் வேற்றுமை தொடக்கூடா இல்லாம வரக்கூடாது, படிச்சுக்கொண்டே வரணும். ஆமாவா? ஓகே, அப்பதான் நான் 8 வேற்றுமைகளையும் ஒரே நாள்ல முடிக்க முடியும். இல்லைன்னா 3 4 முடியையிலே உங்களுக்கு நேரம் பகுதாத நிலைமை ஏற்படும். இப்ப நீங்க வேகமா இருந்தா சேரும் வேகமா முடிப்பேன். ஓகே பிள்ளைகள், அடுத்த வகுப்புல வேற்றுமை படிப்போம். அடுத்த வகுப்புல சந்திப்போமா? இன்றைய நாள் வகுப்பு பிள்ளைகளுக்கு விளங்கினதா? தெளிவாக விளங்கினதா? சரி, இன்றைய நாள் வகுப்பு பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? பிரயோஜனமாக இருந்ததா? பிரயோஜனம் இல்லையா பிள்ளைகள்? பிரயோஜனமா இருந்துச்சு சார். சரி, ஓகே பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய், குட் நைட். குட் நைட் சார். Thank you. ஓகே. Thank you, sir. Good night.